ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு த யூடியூப் சேனல் த வே த ட்ரூத் த லைஃப். திஸ் இஸ் மெலினா. என்னுடைய வீடியோஸ்க்கும் என்னுடைய சேனலுக்கும் நீங்க கொடுத்துருக்க சப்போர்ட்டுக்கு நான் உங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எல்லா துதிக்கும் நமக்கு மீம் தேவன் ஒருவருக்கு மாத்திரமே. இந்த வீடியோல எனக்கு கடகடன் ஃபாஸ்டா பேசுற மாதிரி இருக்கும். ஏன்னா சொல்லப்பட வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு. மொத்தம் 110 ஸ்லைடு இருக்குங்க. அதனால இது ஆக்சுவலா 2 வீடியோவா கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஆனா நான் ஒரே வீடியோவா கொடுக்க ஆசைப்படுறேன். ஸோ நீங்க எனக்கு செய்ய வேண்டியது எல்லாம் 2 விஷயம் தான். ஒன்று வந்து உங்களுக்கு தேவையான பிளேபேக் ஸ்பீட்ல இத வந்து நீங்க செட் பண்ணி நீங்க கேளுங்க. 2வது உங்களுடைய ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல சில காரியங்கள் கிறிஸ்தவர்கள் மத்தியில ஏற்கனவே தெரிந்த காரியங்களா இருக்கலாம். ஆனா, இந்த வீடியோவ கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களும் பார்க்கறக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதே மாரி புதுசா வந்தவங்களும் இத தெரிஞ்சுக்குவாங்க. அதனால சில காரியங்கள நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ தெரிஞ்சவங்க நீங்க தெரிஞ்ச காரியங்கள ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க அடுத்த காரியத்துக்குள்ள நீங்க போகலாம். டீகோடிங்க்கு முன்னாடி ஒரு சுவாரஸ்யமான தகவல்கள உங்களோட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுறேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்தியால பேசப்படுற மொழிகள்ல செம்மொழிகளா வந்து ஒரு 11 மொழிகள அறிவிச்சிருக்காங்க. அதுல முதலாவது அறிவிக்கப்பட்டது நம்ம தமிழ் மொழி இல்லையா? ஸோ இந்த தமிழ் மொழி ஏன் இப்படி அறிவிக்கப்பட்டுச்சு அப்படின்றதுக்கு காரணமும், அதுக்குண்டான தகுதிகளையும் நான் இங்க குடுத்துருக்கேன். ஸோ அதோடைய தொன்மைத்தன்மை, கிளை மொழிகளின் தாய்மொழியா விளங்குறது. ஸோ இதெல்லாம் தான் அதுக்கு காரணம். நீங்க பாஸ் பண்ணி ரீட் பண்ணிக்கோங்க. அப்படி பார்க்கிறப்ப இது வந்து நான் சொல்ல போற அந்த சுவாரஸ்யமான தகவல் கிடையாது. அந்த தகவல் என்ன அப்படின்னா, நம்ம செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட தமிழ் மொழி கூட இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்க எபிரேய மொழியிலிருந்து தான் வந்திருக்கு அப்படின்னா, உங்களால இத நம்ப முடியுமா? ஏன்னா இது இந்த வீடியோக்காக நான் இத சொல்லல. சில ஆதாரங்களோட உங்களுக்கு நான் சொல்றேன். அப்ப எபிரேய மொழி ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன்னா நெறைய பேருக்கு இப்ப துரிதமான காலகட்டத்தில நம்ம எபிரேய மொழி ஏன் படிக்கணும்? அப்படின்ற ஒரு கேள்வி கூட இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு இது பதிலா கூட அமையலாம். இந்த போர்ட நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த போர்டு வந்து நெறைய மியூசியத்தில நம்ம பார்த்திருப்போம். அப்பலாம் நம்ம பார்த்துட்டு நகர்ந்துருவோம். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் இத நோட்டீஸ் பண்ணுங்க. என்ன அப்படின்னா இந்த தமிழ் மொழி 3வது நூற்றாண்டுல எப்படி ஸ்கிரிப்ட்ல எழுதப்பட்டிருக்குன்னு நீங்க பாருங்க. இந்த ஸ்கிரிப்ட்ட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்கிரிப்ட்க்கு என்ன பேருன்னு பார்க்கலாமா? இந்த ஸ்கிரிப்ட்க்கு என்ன பேருன்னா, பிராமி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பிராமி ஸ்கிரிப்ட் தான் நம்மளுடைய தமிழ் மொழிக்கே ஒரு முன்னோடியா அமையுது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பிராமி ஸ்கிரிப்ட்க்கு இன்னொரு ஆதாரத்த பார்த்துடலாம். இது தமிழ்நாட்டுல மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல மாங்குளம் அப்படின்ற ஒரு கிராமத்துல எடுக்கப்பட்ட கல்வெட்டு. ஸோ இந்த கல்வெட்டுல கூட இந்த பிராமி ஸ்கிரிப்ட் தான் பொறிக்கப்பட்டிருக்கு. அதுக்குண்டான விளக்கங்களும் இங்க குடுத்துருக்கேன். நீங்க பார்த்துக்கோங்க. இந்த பிராமி ஸ்கிரிப்ட்க்கு உண்டான அடுத்து அதாவது அதோடைய முந்தைய மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஃபோனீஷியன் லாங்குவேஜ்ல இருந்து தான் டெவலப் ஆயிருக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்ப, இந்த கல்வெட்டு இங்க மட்டும் கிடைக்கலங்க. இன்னொரு இடத்துலயும் கிடைச்சிருக்கு. எங்க அப்படின்னா, தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட் வந்து பொறிக்கப்பட்ட ஒரு பானை வந்து எகிப்து நாட்டுல கூட ஆராய்ச்சியாளர்கள் எடுத்திருக்காங்க. அப்ப நம்மளுடைய மூதாதையர்கள் அங்கேயும் வாழ்ந்திருக்காங்க அப்படின்றதுக்கு ஒரு ஆதாரமா அமையுது இல்லையா? ஸோ இந்த பிராமி ஸ்கிரிப்ட் தமிழ் மொழிக்கு மட்டுமே ஒரு முந்தைய மொழியா இல்ல. அ செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மத்த மொழிகளும் இங்க இருக்கு பார்த்தீங்கன்னா, மலையாளம், தெலுங்கு, கன்னடம், அசாமீஸ் ஸோ இந்த மாதிரியான மொழிகளுக்கும் இந்த பிராமி ஸ்கிரிப்ட் தான் முந்தைய மொழியா இருக்கு. அது வந்து எதுலேருந்து உருவாச்சுன்னு பார்த்தோம், ஃபினிஷியன் லாங்குவேஜ். இந்த ஃபினிஷியன் லாங்குவேஜ் கூட தமிழ் மொழிக்கு மட்டும் நம்ம தமிழ்நாட்ல பேசிட்டு இருக்க, இல்ல இந்தியால பேசிட்டு இருக்க மொழிகளுக்கு மட்டும் இல்ல. நீங்க பார்த்தீங்கன்னா, கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லப்படுற வேர்ல்ட் லெவல்ல பார்க்குறப்ப, கிரீக் அண்ட் லாட்டினுக்கு கூட இந்த ஃபோனீஷியன் லாங்குவேஜ் தான் ஒரு முந்தைய மொழியா இருக்கு. முன்னோடி மொழியா இருக்கு. இந்த காரியத்த கூட நம்ம ஹிஸ்டரியில படிச்சிருப்போம் இல்லையா? அதாவது மெசோப்பொட்டேமியன் சிவிலைசேஷன்ல தான் லாங்குவேஜஸ் வந்து டெவலப் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இத கூட பரிசுத்த வேதாகமத்துல ஜெனிசிஸ் 10வது அதிகாரம் 10வது வசனத்துல ஒரு 3200 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த நிம்ரோத் அப்படின்ற ராஜாவ குறிச்சு நம்ம படிக்கிறோம். அவர் எங்க இருந்திருக்காரு அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற ஈராக்ல இந்த யூப்ரட்டஸ் நதி பக்கத்துல உருவான அந்த மெசோப்பொட்டேமியன் சிவிலைசேஷன் உடைய ராஜா தான் அவரு. அப்படி பார்க்கிறப்ப அந்த ராஜா வந்து ஒரு டவர் கட்டுறாரு இல்லையா? பாபேல்ன்ற டவர். அந்த இடத்துல இருந்து தான் மொழிகள் உருவாச்சு அப்படின்னு கூட நம்ம ஹிஸ்டரியில படிக்கிறோம். ஸோ அப்ப எல்லா மொழிகளுக்கும் ஒரு மூத்த மொழியா வந்து எஜிப்ஷியன் லாங்குவேஜ் தான் அவங்க சொல்றாங்க. ஸோ அப்படி எஜிப்ஷியன் லாங்குவேஜ்லேருந்து வந்தது தான் இந்த ஃபோனீஷியன் லாங்குவேஜ் கூட. அப்ப நம்ம பிராமி ஸ்கிரிப்ட்க்கு முந்தைய மொழியாகிய இந்த ஃபோனீஷியன் லாங்குவேஜ் வேற எந்த லாங்குவேஜும் கிடையாது. இப்ப நம்ம டீகோடிங்ல படிச்சுட்டு இருக்க இந்த பாலியோ ஹீப்ரு. ஆச்சரியமா இருக்கு இல்லையா? அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், எபிரேய மொழியிலிருந்து தான் இந்த தமிழ் மொழி கூட உருவாச்சு அப்படின்னு சொல்லி. இதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு கூட நம்ம பார்ப்போம். ஹீப்ருல ராசன் அப்படின்னு சொல்லப்படுறது, தமிழ்ல அரசன் அப்படின்னு சொல்லப்படுது, சான்ஸ்கிரிட்ல ராஜன் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இந்த மொழிகளுக்கு இடையே ஒன்றுக்கொன்று எவ்வளோ கனெக்டிவிட்டியா இருக்கு இல்லையா? அடுத்து நம்ம பார்த்தோம்னா, இந்த கல்வெட்டு இது வந்து இஸ்ரேல் நாட்ல எடுக்கப்பட்டுச்சு. அந்த கல்வெட்டுல என்ன மொழி வந்து எழுதப்பட்டிருக்கு, என்ன ஸ்கிரிப்ட்ஸ் குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்க இந்த பாலியோ ஹீப்ரு ஸ்கிரிப்ட். அப்படி பார்க்கிறப்ப இந்த ஒரு மொழி, அந்த மொழி பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி பேசப்பட்டு எழுதப்பட்டிருக்கு. அந்த மொழி வந்து அழிந்து போயிருச்சு. பேச்சு வழக்குலயும், எழுத்து வழக்குலயும். ஆனாலும் அத இன்னைக்கு காலகட்டத்துல எவ்வளோ நூற்றாண்டுகள் கழிச்சு, நம்ம இருக்கிற இடத்திலே நம்ம அந்த ஸ்கிரிப்ட்ட நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னா, அது கடவுளுடைய பெரிதான கிருபை இல்லையா? ஸோ, இப்ப இந்த ஸ்கிரிப்ட்க்கு நம்ம எங்க ஓடி போய் தேடி அலையணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா, இது வந்து அ இஸ்ரேல்ல பேசிட்டு இருக்க ஒரு மொழி இல்லையா? அப்ப அங்க போய் தான் நம்ம எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா, இந்த ஸ்கிரிப்ட்லேருந்து டிரான்ஸ்லேட் ஆனது தான் நம்ம கைகள்ல இருக்க இங்கிலீஷ் பைபிளா இருக்கட்டும், தமிழ் பைபிளா இருக்கட்டும். அப்படி பார்க்குறப்ப
நம்மளுக்கு முன்னாடி இருந்த மூதாதையர்கள் வந்து என்ன எழுதி வச்சிருக்காங்க அப்படின்றத படிக்கிறதுக்கு கூட நம்ம பைபிள வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் புக்கா கூட நம்ம படிக்கலாம். அது ஒரு ரிலீஜியஸ் புக்கா மட்டும் நம்ம பார்க்கணும் அப்படின்றது கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த டிகோடிங்க்கு நம்ம எடுத்துக்கிட்ட ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பரிசுத்த வேதாகமத்துல 1வது புத்தகமாகிய ஆதியாகமம். அதுல இருக்கிற 1வது அதிகாரம் 1வது வசனம். இத தான் நம்ம ஸ்கிரிப்ட்ல இந்த ஹீப்ரு டிகோடிங்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இந்த சுவாரஸ்யமான தகவல் மூலியமா நீங்க என்ன தெரிஞ்சிருப்பீங்க? தமிழ் மொழி நம்மளுக்கு இடையே எந்த அளவுக்கு ஒரு பற்றுதலையும், ஒரு மரியாதையும் நம்ம குடுக்குதோ, அதே மாதிரி இந்த எபிரேய மொழிய படிக்கிறதும் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாவும் இது அமையுது. இந்த சுவாரஸ்யமான தகவல்களோட அடுத்து நம்ம போகலாம். என்னோட இணைஞ்சிருக்க பழைய சப்ஸ்கிரைபர்களா இருக்கட்டும், இது நியூவா ஜாயின் பண்ணவங்களுக்கும் ஒரு சின்ன ரீகேப்போட நம்ம இத ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் 3 வேர்ட்ஸ் நம்ம டிகோட் பண்ணியாச்சு. அதுக்குள்ள ஒவ்வொரு வேர்டுக்குள்ளயும் ஒவ்வொரு நபர நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோல நம்ம 4த் வேர்ட நம்ம டிகோட் பண்ண போறோம். அத மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோக்குள்ள கண்டிப்பா நீங்க தெரிய வேண்டிய ஒரு ரகசியத்த கடவுள் வந்து வச்சிருப்பாரு. ஸோ இந்த வீடியோவ நீங்க கேட்கறதுக்கு உண்டான நேரத்தையும், இதுக்குண்டான ஞானத்தையும் கடவுள் வந்து நம்மளுக்கு தருவார் அப்படின்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வேர்ட நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஃபர்ஸ்ட் வீடியோ போய் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி 2வது வேர்ட நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, புதுசா வந்தவங்க என்னுடைய 3வது வீடியோவ நீங்க போய் பாருங்க. அடுத்து 3வது வேர்ட குறிச்சு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்னுடைய 2ண்ட் வீடியோ இந்த சேனல்ல இருக்கு. நீங்க மிஸ் பண்ணாம போய் பாருங்க. இப்ப 4வது வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த ஸ்கிரிப்ட்ஸ்ல நீங்க பார்த்தீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, பாலியோ ஹீப்ரூ ஸ்கிரிப்ட்ஸ்ல மொத்தம் 7 வார்த்தைகளா இந்த ஃபர்ஸ்ட் வேர்சஸ் வந்து எழுதப்பட்டிருக்கு. ஆனா இந்த மொழிபெயர்ப்புல பார்த்தீங்க அப்படின்னா, இங்கிலீஷ்ல வந்து அதுல 6 வார்த்தைகள வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. இங்க நான் உங்களுக்கு குடுத்திருக்கேன். எந்தெந்த வார்த்தைகள்னு நீங்க பாஸ் பண்ணி பாருங்க. ஸோ 6 வார்த்தைகள் குடுத்திருக்காங்க. அதே மாரி தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றப்ப மொத்தம் 5 வார்த்தைகள் வந்து டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு. மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கிறப்ப இந்த 4வது வார்த்தை வந்து எந்த மொழியிலயும் மொழிபெயர்க்கப்படல. இது என்ன காரணமா இருக்கும்? ஏன் இது மொழிபெயர்க்கப்படல? அத நம்ம பார்க்க போறோம். 2வது மொழிபெயர்க்கப்படலைனாலும் எபிரேய மொழிய நம்ம டீகோட் பண்றப்ப அதுக்குள்ள கண்டிப்பா ஒரு ரகசியம் இருக்கும். அது என்னன்றத நம்ம பார்க்க போறோம். அதான் ரீசன் பார்க்கலாம். ஏன் இது மொழிபெயர்க்கப்படல அப்டின்னா, எந்த ஸ்பெசிஃபிக்கான ரீசனும் கிடையாது. ரொம்ப சிம்பிள் தான். என்ன அப்டின்னா, ஹீப்ரு மொழியில இந்த வார்த்தை வந்து அன்டிரான்ஸ்லேட்டபிளா இருக்கு. மொழிபெயர்க்க முடியாத ஒரு வார்த்தையா இருக்கு. அதுக்கு எந்த அர்த்தமும் இல்ல. இந்த வார்த்தைக்கு எந்த அர்த்தமும் அந்த மொழியில இல்ல. அந்த ரீசன்னால தான். அப்ப இது ஒரு பெரிய காரியம் இல்லையா? அந்த மொழியிலேயே அது இல்லன்றப்ப அது எப்படி பண்ண முடியும்? ஆனா, நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. அது என்ன அப்டின்னா, லூக்கா புத்தகத்துல ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். 16வது அதிகாரம் 17வது வசனத்துல, வேதத்தில் ஒரு எழுத்தின் உறுப்பு அவமாய் போவதை பார்க்கிலும் வானமும் பூமியும் ஒளிந்து போவது எளிதாயிருக்கும். அப்ப பரிசுத்த வேதாகமத்தை எழுதுனது நிறைய பேரா இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் தான் அதுக்கு ஆத்தர் இல்லையா? அப்படி பார்க்கிறப்ப வேதாகமத்துல ஒரு எழுத்தின் உறுப்பு கூட அவமாய் போவதை விரும்பாதவர் முழுமையாக ஒரு 2 எழுத்துக்கள் கொண்ட ஒரு வார்த்தைய அவர் எழுதின அந்த சென்டென்ஸ்ல அவர் வச்சிருப்பாரா? எந்த காரணமும் இல்லாம இது இருக்க வாய்ப்பு இல்லை இல்லையா? சோ அந்த காரணத்தை தான் நம்ம சிந்திக்க வேண்டியது இருக்கு. மொழிபெயர்க்க முடியாத வார்த்தை அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும், இந்த கண்ணோட்டத்துல பார்க்கிறப்ப கண்டிப்பா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அப்படின்றத நம்ம டீகோடிங் மூலியமா தெரிஞ்சுக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டீகோடிங்ல 3 காரியத்தை அடிப்படையா வச்சு நம்ம இத வந்து தெரிஞ்சுக்க போறோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வார்த்தை எட் அப்படின்ற வார்த்தை அந்த சென்டென்ஸ்ல எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு, எந்த பொசிஷன்ல அது இருக்கு அப்படின்றத வச்சு நம்ம ஒண்ணு டீகோட் பண்ணலாம். அடுத்து வந்து இந்த வார்த்தைக்குள்ளக்க எத்தனை எழுத்துக்கள் இருக்கு, அந்த எழுத்து எத்தனாவதாக எபிரேய எழுத்துக்கள்ல அமைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்பர் பொசிஷனையும் நம்ம வச்சு நம்ம டீகோட் பண்ணலாம். அடுத்து வந்து எபிரேய எழுத்துக்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கு இல்லையா? அப்ப இந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற இந்த 2 எழுத்துக்களுக்கு என்ன மீனிங் இருக்கு அப்படின்றத வச்சு நம்ம டிகோட் பண்ண போறோம். சோ இந்த 3 காரியங்கள அடிப்படையா வச்சு நம்ம டிகோட் பண்ண போறோம். சோ முதலாவது நம்ம பார்க்க போறோம். இந்த வார்த்தை வந்து எந்த பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு. இது வந்து சென்டர்ல இருக்கு. நடு மத்தியில இருக்கு. இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இதோடைய லெஃப்ட் சைட்ல வந்து 3 எழுத்துக்கள். இதோடைய ரைட் சைட்ல வந்து 3 எழுத்துக்கள். ஒரு தராசு மாதிரி 2யும் சரிசமமா இது வந்து அமைஞ்சிருக்கு. அப்ப இந்த பொசிஷன் நம்ம பார்த்துட்டோம். 2வது இந்த வார்த்தைக்குள்ளக்க 2 எழுத்துக்கள் இருக்கு. அலிஃப் அண்ட் தவ். அத குறிச்சு நம்ம பார்க்க போறோம். நம்பர் பொசிஷன். இந்த நம்பர் பொசிஷன் பார்க்குறப்ப முதலாவது எபிரேய எழுத்துக்கள் எத்தனை இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம். 22 எழுத்துக்கள். அந்த 22 எழுத்துக்களும் இங்க நான் உங்களுக்கு குடுத்துருக்கேன். ஸோ அதுல வந்து அந்த அலிஃப் வந்து பார்த்தீங்கன்னா, முதலாவது எழுத்தாகவும், தவ் வந்து கடைசி எழுத்தாவும் இருக்கு. இப்ப 3வது நம்ம பார்க்க போறோம். இந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் என்ன அப்படின்னு. அதுல இருக்கிற எழுத்துக்களுடைய அர்த்தங்கள் பார்த்தீங்கன்னா, அலேஃப் அப்படின்ற எழுத்துக்கு வந்து நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். கடவுள் அப்படின்ற மீனிங் குடுக்குது. தவ்வுக்கு வந்து உடன்படிக்கை அப்படின்ற ஒரு அர்த்தம் குடுக்குது. இந்த அர்த்தத்தையும் நம்ம டீகோடிங்க்கு எடுத்துக்கிறோம். அப்ப நம்மளுக்கு டீகோடிங்ல ஒரு சென்டென்ஸ், ஒரு மெசேஜ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அலேஃப் அண்ட் தவ் அப்படின்றதுக்கு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 2வது டீகோடிங் வந்து என்ன நமக்கு கிடைச்சிருக்குன்னா, கடவுளின் உடன்படிக்கை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நம்ம ப்ரீவியஸா டிகோட் பண்ண அந்த வார்த்தைகளுக்கு உண்டான மீனிங்க இந்த சென்டென்ஸ்ல அப்படியே அப்ளை பண்ணி, அடுத்து இனிமேல் பண்ண போற இந்த வேர்ட்ஸ்க்கு டைரக்ட்டா அந்த டிரான்ஸ்லேட்டட் மீனிங்க அப்படி இங்க அப்ளை பண்ணி நம்ம இந்த வேர்ட வந்து நம்ம டிகோட் பண்ண போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். இது வந்து அன்டிரான்ஸ்லேட்டபிள் வேர்டா இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அடுத்து இதையே நம்ம டிகோடிங் பண்ணத அப்ளை பண்றப்ப எப்படி இங்க படிக்கலாம் அப்படின்னா,
இந்த அல்மைட்டி லார்ட் காடுக்கும் இந்த ஹெவன் அண்ட் எர்த்துக்கும் சென்ட்ரல்ல ஒரு பர்சன் இருக்காரு. அது யாருன்னா த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அப்படின்ற ஒரு பர்சன் அப்படின்னு நம்ம டிகோட் பண்ணிக்கலாம். அடுத்து காட்ஸ் கவர்னன்ட் அவர்கிட்ட இருக்கு அப்படின்றதையும் நம்ம டிகோட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம அடுத்து வேகமா நம்ம பார்க்க போறோம். இப்போ டிகோட் பண்ணதுக்கு ஆதார வசனங்கள் பார்க்கணும் இல்லையா, முக்கியமா அதை வந்து நம்ம பார்க்க போறோம். ஆதார வசனங்கள் வந்து கிறிஸ்தவர்களுக்கு அவசியம் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அப்படின்னு சொன்னாலே அது யாரை குறிக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா நான் வீடியோவை ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்காக இதை நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுவேன் அப்படின்னு. இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த எழுத்து, அதாவது எட் அப்படின்ற எழுத்து எழுத்தின் வடிவுல யாரை குறிக்குதுன்றதை நம்ம புதுசாக பார்க்க போறோம். இங்க பாத்தீங்கன்னா ஆலேஃப் அப்படின்ற எழுத்துடைய உருவ அமைப்பு இங்க பாருங்க. இந்த ஆலிஃப்ன்றது எப்படி எழுதப்படுது அப்படின்னா எபிரேய எழுத்துக்கள்ல இருக்கிற வாவ் அப்படின்ற ஒரு எழுத்தும் யோத் அப்படின்ற எழுத்தும் ரெண்டும் இணைந்து இந்த ஆலிஃப்ன்ற எழுத்து எழுதப்படுது. இங்க பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு டைரக்ஷன் கொடுத்துருக்கேன். வாவ் அப்படின்றதும் அடுத்து 2 யோது, ஒரு யோது இந்த சைடும் இன்னொரு யோது இந்த சைடும். இதை கூட நம்ம ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். லூக்கா அதிகாரத்துல நம்ம இப்பதான் படிச்சோம் என்ன அப்படின்னா எழுத்தின் உறுப்பு அவமாய் போவதை பார்க்கலாம்னு சொல்லி கடவுள் சொல்றாரு இல்லையா. அப்படி பாக்குறப்ப இதை கூட அவரு மீன் பண்ணிருக்கலாம். என்ன அப்படின்னா இந்த எழுத்து ஆலிஃப்ன்ற எழுத்துடைய உறுப்பு எதை சொல்லலாம், இது ஒரு உறுப்புன்னு சொல்லலாம், இது ஒரு உறுப்புன்னு சொல்லலாம், இது ஒரு உறுப்புன்னு சொல்லலாம் இல்லையா. சோ அப்படி பாக்குறப்ப இந்த ஆலிஃபோடைய மீனிங் வந்து எப்படின்றத பாக்குறோம். வாவ் அப்படின்றதுக்கு உண்டான மீனிங் என்ன அப்படின்னா நெயில் அப்படின்னு சொல்லப்படுது, ஆணின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி யோதுக்கு உண்டான ஒரு மீனிங் என்ன அப்படின்னா ஹேண்ட். அப்ப இதை இப்படி படிச்சு பார்த்தோம் அப்படின்னா 2 hands, 2 பக்கம் இருக்கு, 2 hands and a nail அப்படின்னு நம்ம படிக்கலாம் இல்லையா. இது கூட நிதர்சனமா ஒரு பர்சனை தான் குறிக்குது இல்லையா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தவ் வந்து எப்படி எழுதப்படுது அப்படின்னா 2 குச்சிகளை வந்து கிராஸ் பண்ணி வச்சோம்னா எப்படி இருக்குமோ அந்த உருவம் அமைப்பை தான் வந்து எழுதப்பட்டிருக்கு. அப்ப அது வந்து 2 crossed sticks அப்படின்னு நம்ம இங்க சொல்றோம். இதுக்குண்டான மீனிங் நான் இங்க கொடுத்துருக்கேன். ஸோ இதை வச்சு அப்படியே நீங்க இந்த எழுத்தையே வச்சு நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது நிதர்சனமா இயேசு கிறிஸ்துவ குறிக்குது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவோட குரூசிபிகேஷன்ல என்ன நடந்துச்சு, அவருடைய 2 கைகளையும் ஆணிகள் அடிக்கப்பட்டுச்சு இல்லையா. அதே மாதிரி அவரு 2 கிராஸ் வந்து 2 குச்சிகள் வந்து கிராஸ் பண்ணி வைக்கப்பட்ட அந்த சிலுவை மரத்துல தான் அவர் வந்து என்ன பண்றாரு, குரூசிபிகேஷன் நடக்குது. அப்படி பாக்குறப்ப இது அப்படியே நிதர்சனமா இந்த எட் அப்படின்ற வேர்டு கூட இயேசு கிறிஸ்துவ அப்படியே குறிக்குது. அடுத்து நம்ம பைபிள்ல ஆதார வசனங்கள் நம்ம பார்த்துடலாம். இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அப்படின்ற வார்த்தை மொத்தம் 5 இடங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்னன்றது நான் இங்க கொடுத்துருக்கேன். நீங்க வேணும்னா அந்த வசனங்களையும் நான் கொடுத்துருக்கேன், நீங்க பாஸ் பண்ணி ரீட் பண்ணி பாருங்க. ஏசாயா 44:6 இது சொல்லப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டுல லார்ட் அப்படின்னு சொல்லப்பட்டது யாரை குறிக்கும் அப்படின்னு நம்ம 3rd வீடியோல பார்த்தோம். அது வார்த்தையா இருக்கிற இயேசு கிறிஸ்துவ குறிக்குது. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஏசாயா 48:12 அது இயேசு கிறிஸ்து வந்து அங்க இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கதான் நம்ம பார்க்கிறோம். அடுத்து புதிய ஏற்பாட்டுல ரெவலேஷன் 1:17 வந்து நம்ம இதே வேர்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டுல வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 8வது வசனத்திலையும் இதே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ரெவலேஷன் 22:13 இது கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, அது வந்து த ஆலிஃப் அண்ட் டவ் அப்படின்னு சொல்லப்படாம புதிய ஏற்பாட்டுல அல்பா அண்ட் ஒமேகா அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஏன்றது நிறைய பேர் தெரியும், தெரியாதவங்களுக்காக சொல்றேன். புதிய ஏற்பாட்டு எழுதப்பட்ட ஸ்கிரிப்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது கிரீக் லாங்குவேஜ்ல தான் எழுதப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில எழுதப்பட்டிருக்கு. அப்ப பழைய ஏற்பாட்டுல அவர் வந்து ஆலிஃப் அண்ட் டவ்வா தன்னை வெளிப்படுத்துறாரு. புதிய ஏற்பாட்டுல கிரீக் லாங்குவேஜ்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் பாத்தீங்கன்னா ஆல்பா, லாஸ்ட் லெட்டர் பாத்தீங்கன்னா ஒமேகா. அப்ப புதிய ஏற்பாட்டுல தன்னை எப்படி வெளிப்படுத்துறாரு, ஆல்பா அண்ட் ஒமேகாவா வெளிப்படுத்துறாரு. இது ஒரு புரிதலுக்காக நான் இதை சொல்லியிருக்கேன். அடுத்து வெளிப்படுத்தின விசேஷம் தொடர்ந்து 1வது அதிகாரம் 10-18வது வசனத்தை பார்ப்போம். இது எப்படி இயேசு கிறிஸ்துவ அப்படியே குறிக்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த வசனங்களை ஒரு ஸ்டோரியா நான் சொல்றேன். இது தெரியாதவங்களுக்காக நீங்க கேட்டுக்கோங்க, இதை பைபிளை படிக்காதவங்களுக்காக. கர்த்தருடைய நாள்ல வந்து யோவான் வந்து ஆவிக்குள்ளாக்குறாரு. யோவான் யாரு, ஜீசஸ் கிரைஸ்டோடைய ஒரு ஒன் ஆஃப் த டிசைபிள் தான். அவர் வந்து இயேசு கிறிஸ்துவோடைய ஒரு சீடர். அவர் வந்து ஒட்டமன் எம்பரர் பீரியட்ல வந்து இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் என்ன ஆக்குறாருன்னா சிறை கொல்லப்பட்டு அவர் என்ன பண்றாரு, இப்ப இருக்கிற டர்க்கில இருக்கிற ஒரு தீவுல, பத்மு அப்படின்ற தீவுல தான் அவர் வந்து அங்க வச்சிருக்காங்க. அந்த தீவுல தான் கடவுள் வந்து இனிமேல் ஃபியூச்சர்ல நடக்க போற நிறைய காரியங்களை வந்து அவருக்கு வெளிப்படுத்தினாரு. அதனாலதான் அதை வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லி நம்ம அதை படிக்கிறோம். ஸோ அந்த புக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கண்டென்ட் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த டீகோடிங்க்கு ரிலவெண்டான ஒரு கண்டென்ட் என்ன அப்படின்னா, ஒரு நாள் வந்து அந்த யோவான் வந்து கர்த்தருக்குள் வந்து கர்த்தருடைய நாள்ல ஆவிக்குள்ளாகிறாரு. அப்படி ஆகிறப்ப அவருக்கு பின்னாடி ஒரு ட்ரம்பட் சவுண்ட் கேட்குது, எக்கால சத்தம் கேட்குது. ஸோ அந்த எக்கால சத்தத்தை அவர் கேட்கிறப்ப அது என்ன சொல்லப்படுதுன்னா, நான் அல்பாவும் உமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப அந்த சத்தத்தை நோக்கி அவர் வந்து பின்னாடி திரும்பி பார்க்கிறாரு. அப்படி பார்க்கிறப்ப அங்க வந்து ஒருத்தர் நிக்கிறாரு. அவர் யாருன்னு யோவான் சொல்றாருன்னா, மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். மனுஷகுமாரன் வந்து யாரு, சன் ஆஃப் காட் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி புதிய ஏற்பாட்டுல பார்க்கிறோம். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாருன்னு அந்த வசனத்துல தொடர்ந்து நீங்க போய் படிக்கலாம். அவர் வந்து ஒரு 7 குத்துவழுக்குகள் நடுவுல அவர் நிக்கிறாரு. அவருடைய முகம் எப்படி இருந்துச்சு,
கால்கள் எப்படி இருந்துச்சு, இது எல்லாத்தையுமே அவர் அங்க டிஸ்கிரைப் பண்றாரு. சோ அப்படி பாக்குறப்ப அத பார்த்தோனே அவர் என்ன ஆகுறாரு, செத்தவனை போல் ஆகுறாரு. அப்ப அங்க நின்னுட்டு இருந்தவரு இயேசு கிறிஸ்து அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். அப்ப அவருடைய வார்த்தையிலிருந்தே ஐ ஆம் த எலிஃபண்ட் டவ் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? அப்ப இதுதான் வந்து நம்ம சொல்ல விரும்பினது. அப்ப இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல 1வது அதிகாரம் 8வது வசனத்துல பாத்தீங்கன்னா 3 டென்ஸ்லயும் அவர் சொல்றாரு, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாக்கி. அப்ப கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்திலயும் அவர் இருக்கிறாரு அப்படின்றத சொல்றாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ஓல்டு டெஸ்டமெண்ட்ல இயேசு கிறிஸ்து இல்ல அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதுக்காக கூட இங்க ஒரு ஆதாரமா நீங்க பார்க்கலாம். அப்ப சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் வந்து இத வந்து யோவானுக்கு வந்து அறிவிக்கிறாரு. இந்த வசனத்த கூட அப்படியே நீங்க இந்த ஜெனிசிஸ் 1:1ல நீங்க அப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். இங்க பாருங்களேன், ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்து சர்வ வல்லமையுள்ளர பார்த்தோம். அடுத்து பராக்குல லார்ட் கர்த்தர் தான் பார்க்குறோம். அப்ப சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் அப்படின்றது கூட அப்படியே இங்க அப்ளை பண்ணோம்னா அழகா இதுல கொடுக்கப்பட்டிருக்கு. சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் யாரு தான் அங்க நின்னு பேசிட்டு இருக்காரு? லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். சோ அங்க பார்த்தீங்கன்னா இந்த எட்டுன்ற வார்த்தைக்கு யார தான் நம்ம சொல்றோம்? இயேசு கிறிஸ்து அப்படின்றத இந்த வார்த்தை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ டீகோடிங் பண்றதுனால நம்ம எபிரேய மொழிய படிக்கிறதுனால என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பரலோகத்துடைய ஒரு பேட்டர்ன், அத பத்தியான ஒரு டிசைன், அங்க என்ன இருக்கு அப்படின்ற ஒரு ரகசியங்களை கூட நம்ம எபிரேய மொழிய நம்ம டீகோட் பண்றதுனால நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பைபிள சாதாரணமா நம்ம தமிழ்லயோ இல்ல இங்கிலீஷ்லயோ படிக்கிறப்ப கூட இந்த ரகசியங்கள் நம்மளுக்கு தெரியல. ஆனா எபிரேய மொழிய படிக்கிறப்ப அதுக்குள்ள ஒரு 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 ரகசியம் இருக்கு. அந்த ரகசியத்தை வந்து அவர் நம்மளுக்கு வந்து தெரியப்படுத்துறாரு. இதைத்தான் அவர் வந்து கூட சொல்லியிருக்கலாம், என்னுடைய மகத்துவங்களை உங்களுக்கு நான் எழுதி கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி. நீங்க இப்ப பார்க்க போறது என்ன அப்படின்னா, அந்த ஜெனிசிஸ் 1:1ல இருக்கிற முதல் 4 வேர்ட்ஸ் வந்து நான் இங்க ஒரு பரலோக பேட்டர்ன் எப்படி இருக்குன்றத நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். எப்படி அப்படின்னா, மத்தேயு 26:64ல படிக்கிறோம். இயேசு சொல்றாரு, நீர் சொன்னபடிதான் அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பார்சத்தில் வீற்றிருப்பதையும் அப்படின்னு சொல்றாரு. இங்க பாத்தீங்கன்னா எபிரேய மொழியில நம்ம ரைட்ல இருந்து லெஃப்ட் சைடு படிக்கிறோம் இல்லையா? அப்ப இங்க என்ன பார்த்தோம்? த அல்மைட்டி பார்த்தோம், சர்வ வல்லமை உள்ளவர். அவருக்கு வலது பார்சத்துல ரைட் சைடுல யாருக்கு வந்திருக்காருன்னா த லார்ட். அப்படியே இங்க இருக்கு இல்லையா? இதை அப்ளை பண்ணி பாக்குறப்ப இது அப்படியே ஒரு ஹெவன்லி பேட்டர்ன் வந்து இங்க இருக்கு. அடுத்து நீங்க 2வது பாத்தீங்க அப்படின்னா, மார்க் எழுதின சுவிசேஷத்துல கூட 16வது அதிகாரம் 19வது வசனத்துல காட் இங்க இருக்காரு. அடுத்த வார்த்தை 3வது வார்த்தை என்னது? காட், கடவுள் இருக்காரு. கடவுளுக்கு ரைட் சைடு யார் இருக்காருன்னா, மாம்சத்தில் வெளிப்பட்ட யெகோஷுவா. நான் ஏன் யெகோஷுவான்னு சொல்றேன்றது கூட நீங்க செகண்ட் வீடியோல நீங்க போய் பாருங்க. அப்ப யெகோஷுவா வந்து அங்க உட்கார்ந்திருக்காரு. அவர் வந்து யாரா பாக்குறோம்? நம்ம மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து. இந்த வார்த்தைகளை நீங்க படிச்சு பாருங்க. கடவுள் வந்து இயேசு கிறிஸ்து வந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுற ஒரு நிகழ்வு. அந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இவ்விதமாய் கர்த்தர் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அங்க வந்து என்ன சொல்லப்படல? இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லப்படல. அப்ப இந்த இடத்துல கர்த்தர்ன்றது பழைய ஏற்பாட்டுல சொல்லப்படுற லார்ட் சொல்லப்படுது. கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப இங்க பாத்தீங்கன்னா தேவனுடைய வலது பார்சத்தில் யார் போய் உட்கார்றா? இயேசு கிறிஸ்து, பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு கிறிஸ்து. அப்படி பாக்குறப்ப இந்த முதல் 4 வசனத்திலேயே எபிரேய மொழியில ஒரு சீக்ரெட் அவர் வச்சிருக்காரு இல்லையா? இப்ப எபிரேய மொழியை நம்ம படிக்கிறப்ப அந்த சீக்ரெட் நம்மளுக்கு வந்து வெளிப்படுது. அதை நம்ம டிகோடிங்ல நம்ம பண்றப்ப இதை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். லூக்கா 22:66-70வது வசனத்துல இயேசு கிறிஸ்துவ வந்து அரெஸ்ட் பண்ணி என்ன பண்றாங்க? எல்லா மூப்பர்கள் மத்தியிலும், பிரதான ஆசாரியர்கள் மத்தியிலும், வேதபாரகர்கள் மத்தியிலும் போய் நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டி நீ கிறிஸ்துவா அப்படின்னு சொல்லி அவர் பார்த்து கேட்கறாங்க. அப்ப அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் சொன்னாலும் நீங்க நம்ப போறதில்ல, நான் உங்கள்ட்ட கேள்வி கேட்டால் நீங்க அதுக்கு உண்டான விளக்கத்தை நீங்க எனக்கு கொடுக்க போறதில்ல, அதே மாதிரி என்னை விடுதலை பண்ண போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் படிச்ச அந்த வசனத்தை தான் அவர் சொல்றாரு. என்ன அப்படின்னா, இது முதல் மனுஷகுமாரன் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய வலது பார்சல் வீற்றிருப்பார் அப்படின்னு சொல்லி. இப்ப நம்மளுக்கு வேணா அது நம்ம பைபிள படிக்கிறப்ப இதை தெரிஞ்சுக்கிறோம். ஆனா ஜூயிஷ்க்கு வந்து ஏற்கனவே இது தெரிஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா, அவர் சொன்ன உடனே இவங்க என்ன கோவப்படுறாங்க. கோவப்பட்டு என்ன கேக்குறாங்க? நீ அப்படின்னா நீ தேவனுடைய குமாரனா அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா அவர் தன்னை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அவங்க கேக்குறது சன் ஆஃப் காடா அப்படின்னு கேக்குறாங்க. அப்படி பாக்குறப்ப யூதர்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு, காடுக்கு பக்கத்துல யார் தான் உட்கார முடியும்? அவருடைய சன் ஆஃப் காட் தான் அங்க உட்கார முடியும். அப்படி பாக்குறப்ப இயேசு கிறிஸ்து தன்னை சன் ஆஃப் காட்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி தான் அவங்களுக்கு கோவம் வருது. அப்படி சொல்றப்பதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்கள் என்ன சொல்றீங்களோ நீங்க சொல்லுகிறபடிதான் நான் தான் அவரு அப்படின்னு சொல்லி தன்னை வெளிப்படுத்துறாரு. அப்ப கூட அவங்களுக்கு என்ன ஆகல? உணர்வடையல இல்லையா? சோ அப்படி பாக்குறப்ப இந்த ஹெவன்லி பேட்டர்ன் வந்து அழகா அந்த எபிரேய மொழிக்குள்ள அமைஞ்சிருக்கு. சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா, சர்வ வல்லமை உள்ளவருக்கு பக்கத்துலயும் வார்த்தையா இருக்கிற இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டுல இருக்கிறாரு. அதே மாதிரி தேவனுக்கு வலது பார்சத்துல யார் தான் போய் உட்கார்ந்திருக்கா? மனுஷனாய் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து. ரொம்ப அருமையாக இந்த எபிரேய மொழி எழுதப்பட்டிருக்கு. அடுத்து இன்னொரு வசனத்தை நம்ம ஆதாரமா பார்க்க போறோம். யோவான் 1:1-2-14 வசனத்தை நீங்க இந்த வசனத்தை அப்படியே இந்த 4 வசனத்தோட அப்படியே அப்ளை பண்ணி பாருங்களேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இங்க ஆதியிலேன்னு சொல்லப்பட்டிருக்கு. பைபிளுடைய முதலாவது வார்த்தை என்னதான்? ஆதியிலே, இந்த பிகினிங் அப்படிதான் நம்ம படிக்கிறோம். அப்ப ஆதியிலே வார்த்தை இருந்தது. வார்த்தை
வார்த்தையா இருக்கிற இயேசு கிறிஸ்து. இங்க வார்த்தை இருந்துச்சாம். என்ன வார்த்தை? லார்ட் அப்படின்றா. அப்ப இந்த பிகினிங் லார்ட்ன்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை எங்க இருக்கு? தேவனிடத்தில் இருந்தது. இந்த இருக்கு ஏலோஹிம் அப்படின்ற தேவன் இருக்காரு. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இதை நீங்க எப்படி படிச்சு பாத்தீங்கன்னா த அல்மைட்டி லார்ட் காட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இல்லையா? அப்ப இந்த வசனம் அப்படியே அங்க அப்ளை ஆகுது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அவர் வந்து எங்க இருக்காரு? தேவனோடு இருக்கிறாரு. அந்த வார்த்தை மாம்சமாக்கி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்ப நெக்ஸ்ட் என்ன நடக்குது? இந்த 3 வார்த்தைக்கு 4வது வார்த்தையா என்ன எழுதப்படுது? மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவ எழுதப்படுது. அப்ப அந்த வார்த்தை வந்து மாம்சமாக்கி இங்க இயேசு கிறிஸ்துவ வராரு. அப்ப யோவான் எழுதின புத்தகம் எப்ப எழுதப்பட்டிருக்கு? அதுக்கு முன்னாடியே ஆதியாகமத்திலேயே இந்த வார்த்தை வந்து அப்படியே கடவுள் வந்து நம்மளுக்கு எபிரேய மொழியில கொடுத்திருக்காரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லையா? அடுத்து வந்து இது அப்படியே நீங்க இந்த விஷயத்துல நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. அப்ப 4வது வார்த்தை யாரா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் டீகோடிங்ல. அது வந்து யாரு? யெகோஷுவா, இயேசு கிறிஸ்து அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப 2வது போறோம். கடவுளின் உடன்படிக்கை. இந்த கடவுளின் உடன்படிக்கை இயேசு கிறிஸ்து கிட்ட எப்படி இருக்கு? அவர் ஏன் அந்த கடவுளின் உடன்படிக்கையை வச்சிருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இதுல நீங்க ஞாபகப்படுத்திக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ரீசனா பார்த்தோம் இல்லையா? அந்த லெட்டர் அப்படின்ற லெட்டர் அந்த வாக்கியத்துல நடுவுல இருக்கு, மத்தியில இருக்கு. இப்ப இதைத்தான் நம்ம இதுல அப்ளை பண்ணி பார்க்க போறோம். இப்ப இது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இரத்த உடன்படிக்கை. அதாவது ஆபிரகாமோட காட் செஞ்ச இரத்த உடன்படிக்கை என்ன அப்படின்றத. இங்க இந்த இரத்த உடன்படிக்கை வந்து எபிரேய மொழியில என்ன சொல்றாங்க அப்படின்னா பெரிட் பெயின் ஹபட்டரிம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பெரிட் பெயின் ஹபட்டரிம் அப்படின்றத கொண்டான மீனிங் என்ன அப்படின்னா விலங்குகளுடைய துண்டங்கள் நடுவே ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை அப்படின்னு எபிரேய மொழியில சொல்றாங்க. இந்த உடன்படிக்கைக்குண்டான காரியங்களை நம்ம வந்து ஒரு ஸ்டோரியா உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது அப்படியே ஆபிரகாம்குள்ள கடவுள் எப்படி நிறைவேற்றுறாரு, அது வந்து இயேசு கிறிஸ்துக்குள்ள எப்படி நிறைவேறுது, ஏன் வந்து அந்த வார்த்தை சென்ட்ரல்ல கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது எல்லாத்துக்குண்டான ஆன்சரும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு ஸ்டோரி பார்க்கலாம். இங்க ஒரு 2 பர்சன்ஸ் இருக்காங்க. ஏன்ற பர்சன், பீன்ற பர்சன் 2 பேர் இருக்காங்க. இந்த 2 பேருக்கும் என்ன அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு அன்பின் நிமித்தமா ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வருது. அப்படி அந்த உடன்படிக்கை பண்ணணும்னா அந்த காலகட்டத்தில் ஆபிரகாம் அந்த காலகட்டத்தில் இந்த உடன்படிக்கை வந்து ஒரு சாதாரண உடன்படிக்கை கிடையாது. ஏன் அப்படின்னா எந்த 2 பர்சன் செய்யறாங்களோ அவங்களுடைய சந்ததியாரும் இதுக்குள்ள அடங்குவாங்க. அப்ப ஏன்ற பர்சனுடைய சந்ததியாரும் பீன்ற பர்சனுடைய ஜெனரேஷன் எல்லாருமே இந்த உடன்படிக்கைக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை. அப்ப அந்த உடன்படிக்கைக்குள்ள நிறைய டேர்ம்ஸ் இருக்கு. ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் இந்த 2 பேருக்கும் ஓகே அப்படின்னா அந்த உடன்படிக்கை அவங்க பண்ணலாம். ஒன்ஸ் அந்த டேர்ம்ஸ் ஓகே ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா அனிமல்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க? கட் பண்ணி அதோடைய பாதி துண்டை வந்து ஏன்ற பர்சன் பக்கமும் பீன்ற பர்சன் பக்கமும் போட்டு அதுக்கு நடுவுல இருக்கிற அந்த ரத்தத்தின் நடுவுல இவங்க கடந்து போவாங்க. இதுல இன்னும் நான் தெளிவா சொல்லணும் அப்படின்னா இந்த 2 பேரும் மணிக்கட்டு, அதாவது நம்ம வாட்ச் கட்டுறோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கட்டை உண்டாக்கி இந்த 2 பேரும் தங்கள் கைகள் அதை இணைத்து அவங்களுடைய ரத்தத்தின் அடிப்படையில அவங்க வந்து உடன்படிக்கை பண்ணுவாங்க. இந்த துண்டுகளுக்கு நடுவுல அவங்க என்ன பண்ணுவாங்க? கடந்து போவாங்க. ஸோ இப்படிதான் அந்த ரிச்சுவல்ஸ் வந்து அந்த காலகட்டத்தில் செய்யப்பட்டிருக்கு. அப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 பேரும் அந்த உடன்படிக்கை பண்ணிட்டாங்க, இந்த காரியங்களை செஞ்சுட்டாங்கன்னா இந்த 2 தலைமுறைகளும் அந்த உடன்படிக்கைக்குள்ள கட்டுப்பட்டிருக்கு அப்படின்றதான் அர்த்தம். இப்ப இதுக்கு அடையாளமா எந்த 2 பர்சன்ஸ் வந்து இதை செஞ்சிருக்காங்க அப்படின்னா இதுக்கு அடையாளமா அவங்களுக்குள்ள எல்லாமே பகிர்ந்து கொள்ளப்படும். அவங்களுடைய ஹோப், ஃபெய்த், பிலீஃப் எல்லாமே. அது மட்டும் இல்ல ஏன்ற பர்சனுடைய நிலமா இருக்கட்டும், அவருடைய சொத்தா இருக்கட்டும், அதையும் பீன்ற பர்சன் அனுபவிக்க முடியும், அதை வந்து கிளைம் பண்ண முடியும். அதேன்ற மாதிரி பீன்ற பர்சனுடைய எல்லா சொத்துக்களுக்கும் ஏன்ற பர்சனும் உரிமையா இருப்பாரு. அதே மாதிரி இன்னொன்னு செய்வாங்க. ஏன்ற பர்சனுடைய நேமோட பீன்ற பர்சனுடைய நேமும் ஜாயின் பண்ணப்படும். அதே மாதிரி பீன்ற பர்சனோட நேமோட ஏன்ற பர்சனோட நேமும் ஜாயின் பண்ண போறோம். ஏன்னா எந்த 2 பேர் உடன்படிக்கை பண்ணிருக்காங்கன்னு மத்த எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக இதை செய்வாங்க. அடுத்து இப்பதான் முக்கியமான ஒரு சிந்தனைக்குள்ள நம்ம வர போறோம். இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்தை பார்க்க போறோம். முதலாவது நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ஒருவேளை இந்த ஏன்ற பர்சன் ஏதோ ஒரு பாவ சுமையை அவர் சுமந்துட்டு இருக்காரு அப்படின்னா அவருடைய டிசோபீடியன்ஸ்னாலயோ இல்ல கர்ஸ்னாலயோ அவர் ஒரு பாவ சுமையை சுமந்திருக்காருன்னா அது இந்த ஏன்ற பர்சனையும் சாரும். அடுத்து 2வது விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னா ஒருவேளை இந்த ஏன்ற பர்சன் இறந்து போறாரு அப்படின்னா இந்த ஏன்ற பர்சனுடைய தலைமுறைகளுக்கும் இந்த பீன்ற பர்சன் தான் ரெஸ்பான்சிபிள். பி மட்டும் கிடையாது, பியோடைய தலைமுறைகள், ஏன்ற தலைமுறைகளுடைய வாழ்வாதாரத்துக்கு அவங்க தான் ரெஸ்பான்சிபிள். அடுத்து இப்ப ஏன்ற பர்சன் வந்து பீன்ற பர்சன் கேட்ட ஒரு ரெக்வஸ்ட அவருக்கு செய்ய மனமில்லாமல் போனாலோ இல்ல அதை செய்ய முடியாத தகுதிக்குள்ள அவர் போனாலோ பீன்ற பர்சனுக்கு என்ன ஒரு உரிமை இருக்கு அப்படின்னா ஏன்ற பர்சனுடைய ஃபேமிலி எல்லாரையுமே ஒரு டெத் பெனால்ட்டிக்குள்ள அவங்கள கொண்டு போக முடியும். அதாவது இந்த துண்டங்களை வந்து எப்படி கட் பண்ணாங்களோ அதே மாதிரி ஒரு ரத்த பலி வந்து அவங்க செலுத்தப்பட வேண்டியது இருக்கும். இத அப்படியே இப்ப நம்ம காட்ஸ் கவர்னன்ட் வித் ஆபிரகாம்குள்ள பார்க்க போறோம். இது ஆதியாகமம் 15வது அதிகாரம் 7 to 8 வசனங்களை நம்ம படிக்கலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா காட் வந்து என்ன சொல்றாரு ஆபிரகாம்கிட்ட, இந்த தேசத்தை உனக்கு கொடுக்கும்படியாக உன்னை ஊர்ன்ற கல்தேயர் பட்டணத்திலிருந்து நான் தான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த காலகட்டத்துல ஆபிரகாமுக்கு இந்த கண்ணோட்டத்துல அவர் கேட்கிறாரு, இந்த தேசத்தை கொடுப்பீங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல, இதை எப்படி நான் வந்து எப்படி தெரிஞ்சுக்குவேன்? ஏன்னா நம்மளுக்குள்ள எந்த ஒரு உடன்படிக்கையும் இல்லையே அப்படின்ற விஷயமா அவர் வந்து கேட்கிறாரு. அப்படி கேட்கிறப்ப இந்த உடன்படிக்கையை கடவுள் வந்து செய்யறாரு. எப்படி செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா
அவர் சில அனிமல்ஸை கேட்கிறாரு. இந்த அனிமல்ஸை நம்ம பின்னாடி கண்டிப்பா ஒரு முக்கியமான ஒரு காரணத்துக்காக கேட்கறான்றத நம்ம பார்க்க போறோம். அடுத்து அந்த காரியங்கள் நடக்கிறப்ப என்ன நடக்குது அப்படின்னா, ஆபிரகாம் அதே மாதிரியான ரிச்சுவல்ஸ் அவர் வந்து அந்த அனிமல்ஸை கட் பண்ணிட்டு அவர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கப்ப சாயந்தரம் அவருக்கு என்ன ஆயிருது, ஒரு அயர்ந்த நித்திரை வந்துடுது. அப்ப திகிலும் காரிலும் அவரை மூடிக்கொண்டது நம்ம படிக்கிறோம். அந்த நேரத்துல காட் வந்து ஆபிரகாமுடைய சந்ததியாரை பற்றியான ஒரு ப்ராஃபஸி வந்து அவருக்கு வெளிப்படுத்துறாரு. வெளிப்படுத்திட்டு அந்த ரிச்சுவல்ஸ் வந்து ஆபிரகாமோட அவர் வந்து செய்யறாரு. அந்த உடன்படிக்கையை அவர் செய்யறாரு. இதைத்தான் நம்ம படிச்சிருப்போம். இப்ப நம்ம இந்த காரியத்தை குறித்து நம்ம சிந்திச்சு பார்ப்போம். இங்க நம்ம ஸ்டோரியில என்ன பார்த்தோம், 2 பேரும் சேர்ந்து அந்த உடன்படிக்கையை பண்ணியிருக்கணும் இல்லையா? இப்ப முதலாவது நம்ம பார்க்க போறோம் என்ன அப்படின்னா, ஆதாம் வந்து கீழ்ப்படியாதது நிமித்தமா என்ன ஆயிடுறாரு, தன்னுடைய தலைமுறைகளின் ஆசீர்வாதத்தை அவரு இழந்து போறாரு. அப்படி ஆதாமுடைய ஒரு வம்சமா தான் இங்க ஆபிரகாம் வர்றாரு. அப்ப அவருடைய சந்ததியில ஆபிரகாம் வந்து கடவுள் தெரிந்து கொண்டுட்டு இந்த உடன்படிக்கை வந்து அவரோட பண்ணிடுறாரு. பண்ணிட்டு என்ன பண்றாரு, இந்த தலைமுறைகள் இழந்த ஆசீர்வாதத்தை காட் வந்து ஆபிரகாமும் அவருடைய சந்ததிகளும் பெற்றுக்கொள்ளும்படியாக கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அப்ப அங்க என்ன செய்யப்படணும், ஒரு மீட்பராகவும் பரிகாரியாகவும் ஒரு சாக்ரிஃபைஸ் செய்யப்படணும். ஸோ அதை தான் வந்து ஐசக்குடைய சாக்ரிஃபைஸ்ல அவர் வந்து நிபந்தனையா வைக்கிறாரு. அப்ப அதை வந்து ஆபிரகாம் வந்து அந்த டெஸ்ட்ல வந்து பாஸ் ஆயிடுறாரு. ஆனாலும் அந்த பலி வந்து செலுத்தப்படலை, அங்க வந்து ஸ்டாப் ஆயிருது. இதுக்கு உண்டான ரீசனை தான் நம்ம தேர்ட் வீடியோல நம்ம படிச்சிருப்போம். ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் அந்த பலியா வரணும் அப்படின்னு. ஏன்னா நம்ம எந்த மனுஷனும், அது ஐசக்கா இருக்கட்டும், அது வேற நம்ம அந்த காலகட்டத்தில் வந்தவங்க இல்ல நம்மளா இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே அந்த பலி அங்க செலுத்த முடியாது அப்படின்ற ரீசனை நம்ம தேர்ட் வீடியோல பார்த்திருப்போம். ஏன்னா நம்மளுக்குள்ள அந்த ருஹாக் ஹகோடேஷ் அப்படின்ற பலிக்கு தேவைப்படுற பரிசுத்த ஆவி நம்மளுக்குள்ள இல்ல. நம்மளுக்குள்ள தேவ சுவாசமும் தேவ ஆவியும் தான் இருக்கு. அதே மாதிரி எந்த அனிமலும் அங்க சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது. ஏன்னா அனிமல்ஸ்குள்ள ருஹாக் மட்டும் தான் இருக்கு. நம்ம இந்த 3வது வீடியோல படிச்சிருப்போம் இல்லையா? அப்படி பாக்குறப்ப அதனாலதான் இந்த சாக்ரிஃபைஸ் வந்து ஆபிரகாம் செய்ய போறப்ப ஸ்டாப் பண்ணிடுறாரு. அடுத்து நீங்க இந்த அனிமல்ஸை நீங்க பாருங்களேன். கடவுள் வந்து காரணம் இல்லாம இந்த அனிமல்ஸை கேட்டிருக்க மாட்டாரு. இப்ப இந்த அனிமல்ஸ்க்கு உண்டான அர்த்தங்கள் என்னன்னு பார்க்க போறோம். இப்ப 3 வயது கிடாரி எதை குறிக்குதுன்னா கீழ்ப்படிதலை குறிக்குது. அதுக்கு ஆதாரம் ஓசியா புத்தகம் 10வது அதிகாரம் 11வது வசனம். நீங்க வந்து ஒவ்வொரு இதுக்கும் கீழே ரெஃபரன்ஸ் கொடுத்துக்க, நீங்க பார்த்து படிச்சுக்கோங்க. அடுத்து 3 வயது வெள்ளாட்டு எதை குறிக்குதுன்னா ஆசீர்வாதங்களை குறிக்குது. அடுத்து 3 வயது ஆட்டுக்கடா எதை குறிக்குதுன்னா பரிகாரம், மீட்பை குறிக்குது. அடுத்து ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா குஞ்சியும் கேட்கிறாரு, அது பாவ நிவாரண பலியை குறிக்குது. இப்ப நீங்க அப்படியே நீங்க இந்த வேர்ட்ஸ் கீழ்ப்படிதல், ஆசீர்வாதங்கள், பரிகாரம், மீட்பு, இந்த பாவ நிவாரண பலி, இது எல்லாத்தையும் நீங்க அப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படியே அது நிறைவேறும். எப்படி அப்படின்னா ஆதாம் இழந்து போன கீழ்ப்படியாதது நிமித்தமா ஆதாம் வந்து இழந்து போன ஆசீர்வாதங்கள், ஆவிக்குண்டான ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் பரிகாரியாகவும் மீட்பராகவும் இயேசு கிறிஸ்து வந்து பாவ நிவாரண பலியாக தன்னை கொடுத்து அதை நிறைவேற்றிடுறாரு. அதுக்குண்டான ஆதார வசனங்கள் தான் இங்க நான் கொடுத்திருக்கேன். சோ கீழ்ப்படிதலுக்கு சிலுவையின் மரண பரியந்தும் தேவன் வந்து தேவனுக்கு இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தவராகி அப்படின்னு சொல்லி பிலிப்பியர் 2:8 படிக்கிறோம். எபேசியர் 1:3 இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்ம வந்து ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்து யாத்திராகமம் புத்தகத்துல அவர் என்ன சொல்றாரு, வார்த்தையா இருக்கிற இயேசு கிறிஸ்து உன் பரிகாரியாகிய கர்த்தர் நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி கலாத்தியர் 3:13 பாக்குறப்ப அவர் தான் மீட்பர் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அடுத்து 1 பேதுரு 2:24 பாக்குறப்ப அவர் வந்து நம்ம வந்து பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாக தன்னுடைய சரீரத்துல அவர் பாவத்தை ஏற்றுக்கொண்டு பாவத்துக்கு அவர் என்ன பண்றாரு, சிலுவின் மேல் வந்து பலியாக செலுத்தப்பட்டுறாரு. சோ பாவ நிவாரண பலியாக. அப்படி பாக்குறப்ப இந்த அனிமல்ஸ் கூட ஒரு உதாரணங்களாகவும் அடையாளமாகவும் கடவுள் வந்து ஆபிரகாம்கிட்ட கேட்டிருக்காரு. அந்த அடையாளங்களை நிறைவேற்ற போறது யார் அப்படின்னா இங்க காட் தான். காட் அதாவது லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் தான். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த காரியத்தை நம்ம பிலிப்பியர் 2:6-11 இந்த ஸ்லைடு நம்ம தேர்ட் வீடியோலயே பார்த்திருப்போம். இதை நான் ஏன் இங்க சொல்றேன் அப்படின்னா காட் வந்து எங்க இருக்காருன்னு பார்த்தோம், சர்வ வல்லவருடைய வலது பார்சல் நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்ப தேவனுடைய ரூபமா இருக்கிறவரு ஏன் வந்து இங்க தன்னைத்தான் வெறுமையாக்குறாரு அப்படின்னா, சில பேர் கேட்கறாங்க, காடாவே இருந்து மனிதர்களுடைய பாவத்தை அப்படியே மன்னிக்கலாம்ல, ஏன் வந்து அவர் அப்படி மன்னிக்க மாட்டேன்றாரு அப்படின்னு கேட்கறாங்க. அது அப்படி அல்ல. அந்த உடன்படிக்கையின் அடையாளமா தான் அவர் வந்து என்ன ஆகுறாரு, ஆபிரகாமோட சந்ததியிலே அவர் வந்து மனுஷனாக வந்து வர்றாரு. ஏன்னா ஒண்ணு ஆபிரகாம் பண்ணணும், இல்லைன்னா காட் பண்ணணும். இப்ப ஆபிரகாம் தான் ஹியூமனா இருக்காரு, காட் வந்து அப்படி இல்லை. அப்படி பாக்குறப்ப ஒரு காடோடைய சன்னை வந்து ஹியூமனுக்காக என்ன பண்ண முடியாது, பலி கொடுக்க முடியாது. அப்ப என்ன ஆகணும் அப்படின்னா காட் வந்து ஹியூமனாக உருவெடுத்து அந்த ஹியூமன் நேச்சர்ல தான் ஹியூமனுக்காக பலியாக வரணும். அப்படி பாக்குறப்ப நம்ம எல்லாரையும் மீட்கும் பொருளாக காடுக்கு அந்த ஒரு பவர் இருக்கு, அதாவது அந்த அத்தாரிட்டி இருக்கு. நம்ம எல்லாரையும் டெத் பெனால்ட்டிகளை கொண்டு போகக்கூடிய ஒரு அத்தாரிட்டி இருந்தாலும் அவர் வந்து என்ன பண்ணல, அதை வந்து செய்யறதுக்கு அவர் விருப்பப்படலை. ஏன்னா அவருடைய எண்ணம் என்ன அப்படின்னா நம்ம நித்தியமா கடவுளோட நம்ம கூட இருக்கணும், மனிதர்கள் எல்லாரும் நித்தியமா கடவுளோட வாழணும் அப்படின்றது அவருடைய ஆசை. சோ அதனாலதான் இந்த ஆபிரகாமை கூப்பிட்டு இப்படி ஒரு உடன்படிக்கை இருக்கின்றது ஆபிரகாமுக்கு தெரியப்படுத்தி அதையும் அவர் செஞ்சு என்ன பண்றாரு, தன்னைத்தான் அவர் வந்து ஒப்பு கொடுக்குறாரு. சோ இதன் அடையாளமா தான் இந்த
லார்ட் அப்படின்ற ஒரு உன்னதமான ஒரு வேர்டு, அதாவது லார்ட் அப்படின்ற ஒரு நாமத்தை வந்து இயேசு கிறிஸ்துக்கு கொடுக்கப்படுது. அது கடவுள் வந்து கடைசி வரைக்கும், இயேசு கிறிஸ்து கடைசி வரைக்கும் கீழ்ப்படிந்தவராகி ஆதாம் எழுந்து போன அந்த ஆவிக்குண்டான ஆசீர்வாதங்களை நம்மளுக்கு கொடுக்கும்படியாக அவர் அந்த சிலுவையில மறிக்கிறதுனால காட் இந்த அவரை ஹானர் பண்ணும்படியாக இந்த நாமத்தை வந்து இயேசு கிறிஸ்து கொடுக்குறாரு. அப்படி பார்க்குறப்ப இந்த லார்ட் அப்படின்ற நாமத்துக்கு முழு சுதந்திரவாளி யாரா தான் இருக்க முடியும்னா, தன்னை ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் இந்த வேர்டு போய் சேரும். நம்ம பிரிட்டிஷ் பீரியட்ல கூட நிறைய லார்ட் அப்படின்ற ஹிஸ்டரியில படிச்சிருப்போம். ஆனா அதெல்லாம் கூட சாதாரண ஒரு வேர்டு தான். ஆனா இங்க லார்ட் அப்படின்னு சொல்லப்படுறது, கடவுளை குறிக்கிற அந்த லார்ட் அப்படின்னு சொல்லப்படுறது இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே உரிமையான ஒரு ஒரு நாமமா இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இந்த உலகத்துல அவர் மட்டும்தான் மனிதர்களுடைய பாவத்திற்காக மரித்து தன்னை ஒப்பு கொடுத்து அவர் சிலுவையில அறையப்பட்டு உயிர்த்தெழுந்தாரு. அப்படிப்பட்ட எந்த ஒரு பர்சனும் ஹிஸ்டரியிலும் சரி வேற எதுலையும் நம்மளால படிக்க முடியாது. அப்படி பார்க்குறப்ப லார்ட் அப்படின்னு சொல்ற வார்த்தை அவருக்கு மாத்திரமே உரியது அப்படின்னு நான் சொல்ல ஆசைப்படுறேன். அடுத்து இங்க பாத்தீங்க அப்படின்னா, இரண்டாவது காரியம், இங்க ஆபிரகாமுடைய சந்ததி எழுந்து போச்சு இல்லையா, அந்த ரீசனுக்காக என்ன பண்றாரு, காட் வர்றாரு. ஸோ காட் வந்து ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்றாரு. இங்க இந்த உடன்படிக்கையில நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து கிராஸ் ஆயிருக்கணும். ஆனா ஆபிரகாம் பண்ணல. அந்த இடத்துல அவர் என்ன ஆயிடுறாரு, தூங்கிடுறாரு. ஆனா காட் மட்டும் தான் அந்த இடத்துல பாஸ் ஆகுறாரு. இது எதை குறிக்குது அப்படின்னா, ஆபிரகாமுடைய சந்ததியா இருக்கட்டும், ஆபிரகாம் தவிர்த்து இருக்கிற நம்ம எல்லாரும், மனிதர்கள் எல்லாராலையும் இந்த பாவ நிவாரண பலிய கொடுக்க முடியாது. பாவ நிவாரண பலியா அவங்களால ஆகவே முடியாது. பாவ நிவாரண பலி செலுத்தப்படலை அப்படின்னா அவங்க நித்தியமா கடவுளோட வாழவே முடியாது. அப்படி ஒரு தடை இருக்கு. அப்ப அந்த தடையை வந்து முறிக்கணும் அப்படின்னா அது பரிசுத்த ஆவி தனக்குள்ள இருக்கு. அவரால் மட்டும்தான் இதை செய்ய முடியும். அந்த ஒரு ரீசனால தான் காட் வந்து என்ன பண்றாரு, ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்றப்ப ஆபிரகாமை வந்து அயர்ந்த நித்திரைக்குள்ள கொண்டு போயிட்டு என்ன பண்றாரு, அவர் மட்டுமே அந்த இரத்த உடன்படிக்கையை அவர் பண்றாரு. இப்ப இதை வந்து நம்ம எங்க படிக்கலாம் அப்படின்னா, இந்த இந்த பாவ சுமை ஆபிரகாம் மேலையும் நம்ம மேலையும் இருக்கிற அந்த பாவ சுமையை அவர் விருப்பப்பட்டு தான் தான் மேலே ஏத்துக்கிறாரு அப்படின்றத நம்ம ஏசாயா 53:10 நம்ம படிச்சு பார்க்கலாம். கர்த்தரோ, வார்த்தையா இருக்கிற இயேசு கிறிஸ்து, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி, ஏன்னா அவரே அதை விருப்பப்படுறாரு, அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவருடைய ஆத்மா பலி அங்க வந்து செலுத்தப்படணும். ஸோ அவருடைய ஆத்மா என்ன பண்ணப்படுதுன்னா, ஆத்மாக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கணும். தன்னை குற்ற நிவாரண பலியாக அவரே வந்து தன்னுடைய ஆத்மா, இப்ப காடுக்கு வந்து ஆத்மா இல்லை இல்லையா, அவர் காட்லியா இருந்தா ஒரு ஆத்மாவா இருக்க முடியாது. அவர் ஹியூமனா வந்தாதான் அவருக்குள்ள ஆத்மா வரும். அப்ப தன்னுடைய ஆத்மாவை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, அவர் தமது சந்ததியை கண்டு, இப்ப நீங்க இந்த காவனன்ட்ல பாத்தீங்கன்னா ஆபிரகாமுடைய சந்ததி யாரோட சந்ததின்னு தான் சொல்லப்படும். அந்த யார் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணவரோ அவருடைய சந்ததி தானே. அப்ப ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்க நம்ம எல்லாரையும் என்ன சொல்றாரு, நம்மளை பார்த்து நீடித்த நாளா இருப்பா, எட்டர்னல் லைஃப் கொடுக்கறதுக்காக அவர் வந்து இந்த உடன்படிக்கையை நம்மளுக்காக பண்றாரு. அப்ப கர்த்தருக்கு சித்தமானது எது, கர்த்தருக்கு சித்தமானது காடு, நம்ம ஹியூமன் எல்லாருமே என்ன ஆகணும், அவரோட நித்தியமா வாழணும் அப்படின்றதான் கர்த்தருக்கு சித்தமானது. அப்ப கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் தான் என்ன ஆகும், வாய்க்கும் அப்படின்றத இங்க தெரியப்படுத்துறாரு. இதை யாரும் நம்ம செய்ய முடியாது, இது கடவுள் தான் செய்ய முடியும் அப்படின்றத இங்க தெரியப்படுத்துறாரு. சோ எவ்வளவு ஆழமான ஒரு அர்த்தம் கொண்ட இந்த வசனம் வந்து இருக்கு அப்படின்றத பாக்குறோம். அப்ப இதன் அடையாளமா தான் ஆபிரகாமுடைய சந்ததியிலே கடவுள் வந்து பிறக்கிறார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ அதனாலதான் ஆபிரகாம் வந்து ஈசாக்கை வந்து பலி கொடுக்க போறப்ப கூட அதை ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்றாரு, இதை வந்து தானே வந்து நிறைவேற்றி அந்த எல்லா ஜென்ரேஷனையும் அவர் காப்பாத்துறாரு. மூன்றாவது பார்க்கணும், இந்த நேம் சேஞ்ச் இருக்கு இல்லையா, இந்த நேம் சேஞ்ச் எப்படி சொல்லப்படுது அப்படின்னா, எபிரேய மொழியில காட வந்து என்ன ஒரு வார்த்தை குறிக்குதுன்னா, யாவே அப்படின்ற ஒரு வார்த்தை குறிக்குது. இந்த யாவே அப்படின்ற வார்த்தையில ஒரு எழுத்து வந்து ஹேன்ற ஒரு எழுத்து, இன்னொரு ஹேன்ற ஒரு எழுத்து வருது. இந்த 2 ஹேவையும் தான் ஆபிரகாமோட என்ன பண்றாரு, இணைக்கிறாரு. ஆபிரகாம் வந்து இந்த உடன்படிக்கை செய்யறதுக்கு முன்னாடி ஆப்ராம் அப்படின்னு சொல்லப்படுறாரு. அப்ப காட் வந்து என்ன சொல்றாரு, இனிமேல் நீ ஆப்ராம் அப்படின்னு சொல்லப்படாம தன்னுடைய நேம்ல இருக்க ஒரு ஹேன்ற வார்த்தை அவருடைய நேம்ல சேர்த்து ஆப்ரஹாம் அப்படின்னு சொல்லப்படுறாரு. அதே மாதிரி சாராய், அந்த ஆபிரகாமுடைய ஒய்ஃபோடைய பேர் சாராய்ன்ற வார்த்தைக்குள்ளக்கையும் இன்னொரு ஹேவை இணைச்சு சாரா அப்படின்னு சொல்லப்படுறாரு. இது கிறிஸ்தவர்களுக்கு தெரியும், பட் புதுசா கேட்கறவங்களுக்காக இதை நான் சொல்றேன். அப்படி பாக்குறப்ப இந்த கவர்னன்ட் முடிஞ்ச உடனே தன்னுடைய நேம கூட அவர் வந்து யாரோட இணைக்கிறாரு, மனிதர்களாகிய நமக்காக அவர் வந்து இணைக்கிறார், நம்மளோட இணைக்கிறாரு. அப்படி பாக்குறப்ப அவர் எப்படிப்பட்ட ஒரு அன்கண்டிஷனல் லவ் வந்து நம்ம ஹியூமன்ஸ் மேல வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்படி இந்த வார்த்தை வந்து ஏன் இங்க சென்ட்ரல் இருக்கு அப்படின்றது இப்ப புரியுதா. அப்ப ஏன் இது ஒரு தராசு மாதிரி இருக்கு அப்படின்னா, இதை அப்படியே நம்ம அப்ளை பண்ணி பார்க்க போறோம். எப்படின்னா எபிரேயர் 12:24 இதுல பாத்தீங்கன்னா, புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் எடுத்திருக்கு. அப்ப இந்த வார்த்தை ஏன் சென்ட்ரல்ல பரிசுத்தாவியானவர் கொடுத்திருக்காரு அப்படின்றது இங்க நம்மளுக்கு புரியுதா. ஏன் அப்படின்னா, த லார்ட் காட், அந்த 3 வார்த்தையும் த அல்மைட்டி லார்ட் காடும் கடவுளை குறிக்கிற ஒரு வார்த்தை. அடுத்து த ஹெவன் அண்ட் எர்த்துக்கும் ஒரு உடன்படிக்கை வேணும். அப்ப அந்த உடன்படிக்கை யாரா தான் இருக்க முடியும், இயேசு கிறிஸ்துவா தான் இருக்க முடியும். அப்ப இங்க தராசு மாதிரி அவர் சென்டர்ல ஏன் இருக்கிறாரு அப்படின்றத நீங்க பார்க்கலாம். அடுத்து இன்னொரு வசனத்தையும் இந்த சென்டென்ஸ்ல நம்ம அப்ளை பண்ணி பார்க்க போறோம். என்ன அப்படின்னா 1 தீமோத்தேயு 2:4-6 பாத்தீங்கன்னா, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும், இதுதான் தேவனுடைய சித்தம். எல்லா மனுஷரும், இது வந்து கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் இல்ல, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அவர்களுக்கு மாத்திரம் இல்ல, இப்பயும் இன்னைக்கு
வரைக்கும் கிறிஸ்துவை ஏத்துக்கொள்ளாத அநேக ஜனம் இருக்கிறாங்க. அப்ப எல்லா மனுஷரையும் தான் அவர் சொல்றாரு. எல்லா மனுஷரும் என்ன பண்ணணுமா? ரட்சிக்கப்படணுமா? ரட்சிப்புன்றது என்ன அப்படின்னா, அவனுடைய பாவத்திலிருந்து அவன் வந்து மரித்து போறான் இல்லையா? பாவத்தின் மரணத்தை அவன் வந்து உடல் ரீதியா அவன் வந்து ஏற்றுக்கொள்வான். ஆனா ஆத்துமாவுக்கு தேவையான அந்த மரணம் வந்து அவனுக்கு போயிடக்கூடாது. அப்ப அவன் ரட்சிக்கப்படணும். அப்படி ரட்சிக்கப்படுறதையும் இந்த சத்தியம், அதாவது இந்த உண்மையை வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இந்த சத்தியத்தை அறிகிற அறிவையும் அடைவும் தான் அவர் வந்து என்னவா இருக்காரு? சித்தமுள்ளவரா இருக்காரு. அப்போ இந்த உலகத்துல ஒரு மனுஷன் பிறக்கிறான் அப்படின்னா, அந்த மனுஷனுக்கு இந்த சத்தியம் போய் சேர்ந்திருக்கணும். இதுதான் நாம செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அப்ப இந்த சத்தியத்தை அவர் சொல்றதுக்கு ஆசையா இருக்கிறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா, தேவன் ஒருவரே. எல்லா ரிலீஜியஸ்ல என்ன சொல்லுவாங்க? காட் ஒண்ணுதான். நம்ம வேற வேற பேர்கள்ல நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதான் இங்க சொல்றாரு, தேவன் ஒருவரே. ஆனா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சத்தியம் என்ன அப்படின்னா, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே அப்படின்னு சொல்றாரு. அப்ப தேவன் அப்படின்னா தெய்வத்துவம் நிறைந்தவரா இருக்கிறாரு. மனுஷன் வந்து மனிதத்துவம் நிறைந்தவனா இருக்கான். அப்ப இதுக்கு ரெண்டுக்கும் நடுவுல இருக்க மத்தியஸ்தர் எப்படி இருக்கணும்னா, அவருக்குள்ள தெய்வத்தன்மையும் இருக்கணும், மனிதனுடைய உணர்வுகளும் இருக்கணும். ஏன் மனிதன் பாவத்துக்குள்ள போறான்? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அவரே வந்து அவருக்கு வழக்காடுற ஒரு வழக்காடியாவும் இருக்கணும். அதே சமயம் காட் வந்து எப்படி அவனை வந்து பாவத்துல இருந்து ஒரு பரிசுத்தத்துக்கு வழி நடத்தணும் அப்படின்னு சொல்ற ஆளாவும் இருக்கணும். அப்படிப்பட்ட ஆள் தான் மத்தியஸ்தரா இருக்க முடியும். அப்ப யார் ஒருத்தர் தான் மத்தியஸ்தரா இருக்க முடியும்? ஒரே ஒரு பர்சன் தான் மத்தியஸ்தரா இருக்க முடியும். பல பேர் அதுல இருக்க வாய்ப்பில்லை. அப்ப தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. ஒரு பர்சன் தான். அந்த சத்தியத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நிறைய காட் கிடையாது, ஒரே காட் தான் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி எல்லாரையும் மீட்கும் பொருளாக அந்த ஒரு பர்சன் யாருன்றது இங்க அவரே சொல்லிடுறாரு. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய, ஏன்னா ஹிஸ்டரியில நீங்க எங்கனாலும் போய் தேடி பாருங்க, எந்த ஒரு மனிதனும் மத்த எல்லா ஜனத்துக்கும் உலகத்துல இருக்க எல்லா மனிதர்களுக்கும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி அவங்க மேல இருக்க பாவங்கள் எல்லாம் நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லி இறந்த ஒரு மனுஷனை நீங்க தேடி பார்த்தாலும் நீங்க கண்டுபிடிக்க போற ஒரே ஆள் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தான். அதான் இங்க கொடுத்திருக்காரு, இயேசு கிறிஸ்து அவரே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப இந்த ஒரு பர்சன் தான் நம்மளுக்கு இருக்க முடியும். இதுக்குரிய சாட்சி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் விளங்குகிறது அப்படின்னு சொல்றாரு. அப்படி பாக்குறப்ப இந்த காரியத்தை தான் ரகசியமா இங்க நம்ம பாக்குறோம். அப்ப இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தரா இருக்கிறதுக்கு காரணமும் ஒண்ணுதான். அதுக்கு ரகசியங்களும் ஒரே விதமா தான் இருக்கு. அப்ப இந்த 4வது பர்சன் நம்ம யாருன்னு நம்ம பார்த்துட்டோம். அது யெகோஷுவா அப்படின்னு பார்த்துட்டோம். அப்ப இப்ப தெரியுதா? இந்த அன்டிரான்ஸ்லேட்டபிள் வேர்ட் அப்படின்னு நம்ம என்னதான் வந்து எபிரேய மொழியில சொல்லப்பட்டாலும், இந்த அன்டிரான்ஸ்லேட்டபிள் வேர்டை வந்து கடவுள் வந்து காரணம் இல்லாம பரிசுத்த ஆவியானவர் இந்த பரிசுத்த வேதாகமத்துல சென்டர்ல அவர் இந்த சென்டென்ஸ்ல கொடுக்கல. அவர் தான் வந்து இயேசு கிறிஸ்து தான் மத்தியஸ்தரா இருக்கிறாரு. அவர் தான் தேவனா இருக்கிறாரு. அவர் மனிதனுக்கும் கடவுளுக்கும் மத்தியஸ்தர் அவர் தான் அப்படின்றத குறிக்கும் விதமா தான் யெகோஷுவாவை சென்டர்ல அவர் எழுதியிருக்காரு பழைய ஏற்பாட்டு புத்தகத்துல. அப்ப இந்த ரகசியத்தை தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் இந்த டீகோடிங் மூலமா, அந்த எட் அப்படின்ற வார்த்தையை நம்ம பாக்குறப்ப. இப்ப இது எல்லாருக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோவை உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு உங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்றேன். எல்லா துதிக நமக்கும் தேவன் ஒருவருக்கு மாத்திரமே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.